சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம் வாழ்நாளில் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இதை எப்படி சமாளிப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுடன் நாம் எழுகிறோம். இது நடக்குமா, என்றாவது நடந்து விடுமா என்ற கேள்விகள் நம்முள் எழத்தான் செய்கிறது. பல ஆயிரம் கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி நினைக்கிறோம். சில பேர் இன்று காலம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இதுவும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். இன்னும் சில பேர் அவர்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல மனிதர்கள் கிடைத்திருப்பார்கள். அவர்கள் ஊக்கப்படுத்தும் விதத்தில் இருப்பார்கள். உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதன்படி அவர்களும் நடந்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனுடைய உத்வேகம்தான் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறது. இப்பேற்பட்ட மனிதர்கள் நம் வாழ்வில் கிடைத்தால் நாம் ஏன் விட்டுவிட வேண்டும்? அவர்களை பொக்கிஷமாக பாதுகாத்து நம்முள்ளேயே வைத்துக் கொள்வோம். இதை சாயப்பா யார் ரூபத்திலாவது வந்து நிச்சயம் நம் வாழ்க்கையில் அதிசயம் நடத்துவார். நமக்கான தேவைகளை செய்வது தானே அவருடைய பொறுப்பு. நீ எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நல்ல மனிதர்கள் நம் வாழ்வில் கடந்து கொண்டு தான் இருப்பார்கள். அதை நாம் தான் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு நம்முள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும். நடந்ததை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. இனி வாழ்வை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது தான் முக்கியம். அப்படியே இருந்துவிட்டால் நம் வாழ்வை யார்தான் வாழ்வது? வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதில் நாம் சாதித்து பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு நடைபோடு. இனியாவது காலம் தாமதிக்கலாம். நீ செய்ய வேண்டிய செயலை செய்து கொண்டே இரு. நாளை என்ற நாட்களை கடத்தாமல் இன்றே செய்து முடித்துவிடு. உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து தருகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.